பச்சோந்தி போல் நிறமாறும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அதிமுகவை விமர்சிக்க தகுதியில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழகம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். வேலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவுக்கு அவர் ஆதரவு திரட்டினார். புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் அப்போது உடனிருந்தார். அப்போது பேசிய இபிஎஸ், பிஜேபியுடன் திமுக கூட்டணி வைத்ததை விமர்சிக்காத முத்தரசனுக்கு அதிமுக பற்றி பேச எந்த தகுதியும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிகளைப் போல் நிறமாறும் கட்சி அதிமுக அல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர்கள் பணம் வாங்கி கொண்டு நடத்துவதாக சொல்லியிருக்கிறார். ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. யார நாங்களா சொன்னோம்? உங்களை காட்டி கொடுத்ததே திமுக தான். 1999 நாடாளுமன்ற தேர்தல், 2001 சட்டமன்ற தேர்தல், 2 தேர்தலும் திமுகவோட பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு போட்டியிட்டது. அதை பேசுறதுக்கு வக்கில்லாம இன்றைக்கு முத்தரசன் அவர்கள் எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. உங்களை போல் காலத்திற்கு ஏற்றவாறு நிறமாறுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. வேலூர் அண்ணா சாலையில் திரண்டிருந்த மக்களிடம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரை நிகழ்த்தினார். அப்போது பேசிய அவர், திமுக அமைச்சர்கள் அனைவரும் இன்றைக்கு இடி ரெய்டுக்கு பயந்து போய் உள்ளனர் என விமர்சித்தார். எந்த அமைச்சர் கதவை தட்டுன்னு தெரியல, எல்லா அமைச்சரும் பழித்து போய் இருக்கிறாங்க. சில அமைச்சர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஏறி இறங்கி இருக்கிறாங்க.